டாஸ்மாக் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கு. இது திமுக வெற்றி தானே? இல்லை, இப்போ வந்து இது தற்காலிக வெற்றி தானே தவிர இது முழு வெற்றியாக வந்து என்றைக்குமே பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, இதே கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கும் பொழுதும் ஒரு வாரத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பண்ணல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சப்சிக்வெண்ட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போயிட்டு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்ராஸ் கவர்மெண்ட் திமுக இல்லாமல் அரசு டெஃபினட்டாக திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி போங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வராங்க, பெஞ்ச் வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து டாஸ்மாக் தரப்பு வாதங்கள் கேட்டுட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஆர்கியூமெண்ட்டை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டாஸ்மாக் போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் 28 டிஸ்மிஸ் ஆகுது. சப்சிக்வெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மேலே டாஸ்மாக் சார்ந்து மேல்முறையீடு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன வாதம் வச்சாங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.